On the other hand, there are countries where food is being wasted and thrown into the dustbin. ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஆகாரம் அதிகபட்சமாக வீணாக்கப்பட்டு குப்பை தொட்டியில் போடுகிற நாடுகளும் உண்டு. So the world is crying for a change. Something has to be done. Why is there so much of a lack of balance in this world? எனவே இந்த உலகமானது ஒரு மாற்றத்திற்காக கதறிக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த உலகத்தில் ஒரு சமத்துவம் இல்லாமல் சமதர்மம் இல்லாமல் சரியாக இல்லாமல் இருக்கிறது என்று மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Can't someone come? Can't someone do something? யாராவது ஒருவர் வர மாட்டார்களா? யாராவது ஒருவர் வந்து ஏதாவது செய்ய மாட்டார்களா? Will there be no change in this world? இந்த உலகத்தில் மாற்றமே இல்லையா? So the people underneath, the citizens are crying out for a change. The people in the governments are now moving towards a change. எனவே அரசாங்கங்களின் கீழ் இருக்கத்தான அந்த ஜனங்கள் ஒரு மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பதினால் இந்த அரசாங்கங்களும் கூட அவர்கள் கவனத்தை கவனித்து மாற்றத்தை தேடிக் கொண்டிருக்கிறது. Behind all these things is the God of this world who is moving towards world monopoly or control. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த உலகத்தின் அதிபதியானவன் இந்த உலகத்தை ஒரே வழியில் கொண்டு வரும்படியாக ஒரே அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வரும்படியாக முயற்சி செய்கிறான். He wants to take control of every human being. ஒவ்வொரு தனி மனுஷனையும் கட்டுப்படுத்தும்படியாக அவன் விரும்புகிறான். Now as this is happening, இது இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது the whole world is going to welcome what is going to happen very soon. அதி சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறதான ஒரு காரியத்தை இந்த முழு உலகமும் வரவேற்க போகிறது. But there are some suggestions that are being brought into focus as this new world order sets in. இந்த புதிய உலக சகாப்தமானது ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக சில ஆலோசனைகள் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. One is a redistribution of wealth. There should not be people who are extremely rich and extremely poor at the same time. Wealth should be redistributed throughout the world. ஒரு காரியம் என்னவென்றால் இந்த உலகத்தில் அதிக ஐஸ்வர்யமான ஜனங்கள் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அதிகமாக தரித்திரம் உள்ளவர்களும் இருக்கக்கூடாது. எனவே சமமாக எல்லாருக்கும் அந்த பணமானது வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு காரியம். Secondly, the world is being overpopulated. There are too many people in this world. At least 2 billion of the 6 billion, that is 1/3 of the population, must somehow be wiped out. இந்த உலகத்தில் அதிகமான ஜனத்தொகை இருக்கிறது, 6 மில்லியன் ஜனத்தொகை இருக்கிறது. அதில் 1/3 பங்காக 2 மில்லியன் ஜனங்கள் அகற்றப்பட வேண்டும். Million அல்ல billion, that is பில்லியன் ஜனங்கள். 200 crores of people should be killed for order to come into this world. இந்த உலகத்தில் சரியான சட்டம் வரும்படியாக 200 கோடி ஜனங்கள் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். Those who suggest this will surely not allow their families to be killed. இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அவர்கள் கண்டிப்பாக தங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களை கொலை செய்ய விட மாட்டார்கள். The third is the elimination of Christians who will stand against the ushering in of this new world order. மூன்றாவதாக இந்த புதிய உலக சகாப்தத்தின் இயக்கம் வரப்போகிறதான இந்த காரியத்தை தடை செய்கிறதான இந்த கிறிஸ்தவர்கள் அகற்றப்பட வேண்டும். So as the governments are now plotting and planning to move in towards a one world government, அதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே அரசாங்கமுடைய உலகமாக மாற்ற வேண்டும் என்கிறதான காரியத்திற்காக முயற்சிக்கும் போது the group of people who will stand against it, who will discern it and know this is all a diabolic devilish plot, are the Christians, the true Christians. அதை அறிந்து கொண்டு அதை பகுத்தறிந்தவர்களாக இது பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய வேலைதான் என்று பகுத்தறிகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். When the first world war took place, முதலாம் உலகப் போர் நடைபெற்ற போது a new body was formed combining many nations to prevent another war. ஒரு இன்னொரு யுத்தம் நடைபெறக்கூடாது என்பதற்காக இன்னும் ஒரு இயக்கம் உண்டாக்கப்பட்டது. That was called the League of Nations. அந்த இயக்கம் தான் தேசங்களின் உடன்படிக்கை. So that was a body of many nations put together, but they did not succeed because a second world war broke out. ஆனால் அதில் அநேக தேசங்கள் ஒன்றாக சேர்ந்து உடன்படிக்கை செய்து கொண்டன. இன்னொரு யுத்தம் ஏற்படக்கூடாது என்று அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் முயற்சி வீணால் போயிற்று. ஏனென்றால் இரண்டாவது உலக மகா யுத்தம் வந்துவிட்டது. So another body was formed after that called the United Nations. அதற்கு பிறகு இன்னொரு இயக்கம் உண்டாக்கப்பட்டது, அதுதான் ஐக்கிய நாட்டு சபை. You see the name United Nations. There is a move there to bring nations together. அதனுடைய பெயரை பாருங்கள், ஐக்கிய நாடுகளின் சபை. எனவே அந்த இயக்கமானது எல்லா நாடுகளையும் ஒன்றாக இணைப்பது. But still the United Nations is not powerful enough to take control of the whole world. Still wars are going on, still famines are taking place, still there is lack of harmony, no peace in this world. ஆனால் இந்த உலக ஐக்கிய நாடுகளின் சபையானது ஒன்று சேர்ந்து அந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று விளைந்தாலும் கூட இந்த உலகத்தில் பஞ்சங்கள் இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, இவைகள் எல்லாம் காணப்படுகிறது, யுத்தங்கள் இருக்கிறது. Either the United Nations should be given extra power or a new more powerful body should emerge. எனவே ஒன்று இந்த ஐக்கிய நாடுகளின் சபைக்கு அதிகமாக வல்லமை தர வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு புதிய அரசாங்கம் உருவாக வேண்டும். More powerful body.
அதிக வல்லமையுள்ள ஒரு அரசாங்கம். So the world is going to be under one government which is very very powerful. எனவே இந்த உலகமானது ஒரே அரசாங்கத்தின் கீழ் வரப்போகிறது. அந்த அரசாங்கமானது மிக மிக வல்லமையுடையதாக இருக்க போகிறது. Now as the world moves towards that situation, இந்த உலகம் அந்த சூழ்நிலைக்கு நேராக நகர்ந்து கொண்டிருக்கும்போது you and I are going to be thorns in their sides. நீங்களும் நானும் அவர்கள் விலாக்களில் முள்ளுகளை போல இருக்க போகிறோம். That was a similar time of crisis for the Jews in the days of Esther. அதுதான் எஸ்தரின் நாட்களில் யூதர்களுக்கு இருந்ததான பிரச்சனையாக இருந்தது. There was a similar situation, a crisis in the days of Esther. இதே போன்ற சூழ்நிலை தான் எஸ்தரின் நாட்களில் யூதர்களுக்கு இருந்தது. It was a time when the lives of the Jews were in danger. யூதருடைய ஜீவியமானது மிகவும் ஆபத்தான ஒரு காலகட்டமாக அது இருந்தது. Now there is a verse in the Bible which says that God has put times and seasons into his hands. தேவன் காலங்களையும் வேளைகளையும் மாற்றுகிறவர் என்கிறதான ஒரு வசனம் வேதத்தில் இருக்கிறது. Just like we move on the basis of a clock, heaven also moves, history also moves based on a clock in heaven. நாம் எப்படி கடிகாரத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறோமோ அதே போல பரலோகமும் ஒரு கடிகாரத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது, சரித்திரமும் அப்படியே செய்கிறது. So heaven is controlling history. எனவே பரலோகம் தான் சரித்திரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. For example, உதாரணமாக when the disciples asked Jesus, Lord, when is the kingdom going to be restored? சீஷர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தை எப்போது இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். Then Jesus said, this is not for you to know, the Father has put times and seasons into his hands. அப்போது இயேசு சொன்னார், பிதா தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறதான காலைகளையும் வேளைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்தது அல்ல. I'll show you one or two more verses. நான் இன்னும் 2-3 வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். Read Galatians chapter 4 verse 4. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக குறித்த காலத்தில் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். See, when did God the Father send his son? பிதாவாகிய தேவன் எப்போது தம்முடைய குமாரனை அனுப்பினார்? The Bible speaks of what is called in the fullness of time. வேதம் ஒரு காலத்தை பற்றி பேசுகிறது, காலம் நிறைவேறின போது. So what is that kalam? What is the time that was fulfilled? காலம் நிறைவேறினது என்றால் அந்த நிறைவேறின காலம் என்ன? It is a time appointed in heaven when Jesus had to be sent. அது பரலோகத்தில் இயேசு எப்பொழுது அனுப்பப்பட வேண்டும் என்று வைக்கப்பட்டதான ஒரு காலம். So the Father in heaven is controlling some kind of a time structure based on which things happen on earth. எனவே பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் பூமியில் எப்படி காரியங்கள் நடக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Another verse. இன்னொரு வசனம். Romans chapter 5 verse 6. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். Now you see here of the death of Christ, it is written in due time. இங்கே கிறிஸ்துவினுடைய மரணத்தை பார்க்கும்போது குறித்த காலத்தில் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்தில், that means in the appointed time. Jesus, God the Father had appointed the time where Jesus had to be born. He had appointed the time when Jesus had to die. குறித்த காலம் என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவனானவர் ஒரு சரியான காலத்தை வைத்திருந்தார். அந்த காலத்தில் இயேசு பிறக்க வேண்டும், நியமித்த காலத்தில் இயேசு மரிக்க வேண்டும் என்கிறதான காலத்தை வைத்திருந்தார். When the Gentiles came to arrest Jesus, புறஜாதிகள் வந்து இயேசுவை கைது செய்யும்படியாக வந்தபோது what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? When I was in the temple speaking openly, none of you could do anything to me. நான் ஆலயத்தில் இருந்து கொண்டு வெளிப்படையா உங்களோடு பேசின போது உங்களில் ஒருவனும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. But now this is your hour and the power of darkness. ஆனால் இதுவோ உங்களுடைய வேளையும் அந்தகாரத்தின் காலமுமா இருக்கிறது. So what is that your hour? There was a time appointed by the Father where Jesus would be handed over to the Gentiles. உங்களுடைய வேளை என்று சொல்லும்போது அந்த வேளைதான் இயேசுவானவர் புறஜாதிகளுடைய கையில் ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்று பிதாவானவர் நியமித்து வைத்திருந்தார். So there are times where things change in this world according to the appointment of the Father. எனவே பிதாவானவர் எந்த காரியங்களை எப்படி நியமித்து வைத்திருக்கிறாரோ அதற்கேற்றபடியே இந்த உலகத்தில் காரியங்கள் மாறிவிடும். Here is a prophecy. இங்கே ஒரு தீர்க்க தரிசனம். A time has come when the church is going to go through a period of crisis. சபையானது ஒரு பிரச்சனையின் வழியாக கடந்து போகிறதான ஒரு காலம் வந்துவிட்டது. A time is coming when nations and spirits and demons and people and religions are going to rise up to persecute the church of God. தேசங்களும் ஆவிகளும் பிசாசுகளும் ஜனங்களும் பொல்லாத வல்லமைகளும் சபையினுடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறதான வேளை வந்துவிட்டது.
At this time, இந்த நேரத்தில் there are things that we have to do. நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் உண்டு. That's why Mordecai says, Esther, remember, if you hold your peace at such a time as this, speaking of a particular time. எனவேதான் மொர்தெகாய் எஸ்தரோடு கூட பேசுகிறான். இப்படிப்பட்ட காலத்தில் நீ மௌனமா இருந்தால் என்கிற இப்படிப்பட்ட காலம் என்கிற ஒரு காலத்தை சொல்லுகிறான். Who knows whether you have been brought into the kingdom for such a time as this, speaking of a particular time. இப்படிப்பட்ட காலத்திற்காக நீ ராஜ்யத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை மொர்தெகாய் சொல்லுகிறான். In the same way, God has brought you and me into this kingdom at this period for a particular purpose. அதே போலவே தேவன் உங்களையும் என்னையும் இந்த ராஜ்யத்திற்கு இந்த நேரத்தில் ஒரு குறித்த நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். If we do not understand this, இந்த காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளாமல் போவோம் என்றால், what does Mordecai tell Esther? மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் என்ன சொன்னார்? Don't think you are going to be safe in the palace. நீ அரண்மனையில் பாதுகாப்பாக இருப்பாய் என்று நினைக்க வேண்டாம். Beloved, let us listen to this one thing very carefully. பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை நாம் நன்றாய் கவனிப்போம். Many of us are basking under the security of our own houses and plenty of possessions. நம்மில் அநேகர் நம்முடைய சொந்த வீடுகள் இருப்பதின் மூலமாகவும் அநேக சொத்துக்கள் இருப்பதின் மூலமாகவும் அது நிமித்தம் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். But don't think we can be safe. Esther was not safe in the palace. ஆனால் நாம் பத்திரமாக இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் எஸ்தர் பத்திரமாக அரண்மனையில் இல்லை. What was Esther told? எஸ்தருக்கு என்ன சொல்லப்பட்டது? If at this time when you ought to work out salvation for the Jews, you have been assigned the responsibility, you remain silent, the Jews will be delivered somehow, but you and your house will be destroyed. யூதருக்காக ரட்சிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நீ இந்த காலத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறாய். யூதருடைய ரட்சிப்புக்காக நீ காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் நீ அமைதியா இருந்தால் யூதருக்கு வேறு இடத்தில் ரட்சிப்பு எழும்பும். ஆனால் உன் தகப்பன் குடும்பத்தாரும் நீயும் அழிந்து போவீர்கள். Look at those words. இந்த வார்த்தைகளை பாருங்கள். So by not doing what we ought to do, we are going to be destroyed. எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருப்போம் என்றால் நாம் அழிக்கப்பட்டு போவோம். What does that mean? அதோட அர்த்தம் என்ன? Beloved, you and I are here for a particular divine purpose. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு திட்டவட்டமான தெய்வீகமான நோக்கத்திற்காக இங்கே இருக்கிறோம். Very often we think all the purpose is within. Lord, do something in me, sanctify me, supply the needs of my family. It's all within. அநேக தரம் நமக்கு உள்ளே இருக்கிற காரியங்கள் தான் என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், எனக்கு இந்த தேவைகளை சந்தித்து தாரும், என்னுடைய குடும்பத்தினரை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்கிறோம். But along with this there is a purpose that we have to carry out without. ஆனால் இதோடு கூட புறமே நாம் செய்ய வேண்டியதான சில காரியங்களும் உண்டு. Do we know what that is? அவைகள் என்ன என்று தெரியுமா? But we shall shortly be revealed by God what that is. ஆனால் அதே சீக்கிரத்தில் அது என்ன என்று தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். It's both general and personal. அவைகள் பொதுவானதும் தனிப்பட்ட விதத்திலும். Personally, God is going to speak to you in prophecy, through the word, in visions and in dreams, about what God is going to do through you in the church and in the world. தேவன் வார்த்தையின் மூலமாகவும் தீர்க்கதரிசனத்தின் மூலமாகவும் சொப்பனங்களின் வாயிலாகவும் தரிசனங்களின் வாயிலாகவும் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களோடு கூட பேச போகிறார். But for that it is time that we have to rise up to the occasion and cooperate with God so that His plan might be executed through us. அதற்காக அந்த சரியான தருணத்தில் நாம் எழும்பி தேவனோடு கூட ஒத்துழைத்து அவருடைய திட்டத்தை அவரோடு கூட சேர்ந்து நிறைவேற்ற வேண்டும். Now Esther is going through a dangerous situation. இப்போது எஸ்தர் ஒரு ஆபத்தான சூழ்நிலையின் வழியாக கடந்து போகிறாள். She realizes she can't be safe in the palace. She has to take the risk of going and meeting the king. தான் அரண்மனையில் பத்திரமாக இருக்க முடியாது என்று உணர்ந்தவளாக அந்த யூதருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஆபத்தில் போய் மாட்டிக்கொள்வது என்று அவள் ராஜாவினிடத்தில் போகிறாள். So she tells all the Jews to fast for her. எனவே அவளுக்காக உபவாசிக்க முடியாத எல்லா யூதர்களிடத்திலும் அவள் கேட்டுக்கொள்கிறாள். At the end of the fast she takes the risk and stands before the king. அந்த உபவாசத்தின் முடிவில் அவள் ஆபத்தில் நின்று கொண்டு அந்த யூதருக்காக பேசும்படியாக போகிறாள். She prepares 2 banquets for the king. அவள் ராஜாவுக்காக 2 விருந்துகளை ஆயத்தப்படுத்துகிறாள். And she invites him to 2 banquets. அந்த 2 விருந்துகளுக்கும் அவர்களை அழைக்கிறாள். In all this there is a plan. இவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு திட்டம் உண்டு. Because she realizes that in the palace there is an enemy. ஏனென்றால் அரண்மனையில் ஒரு சத்துரு இருக்கிறான் என்று அவள் உணர்ந்திருந்தாள். And that enemy is trying to wipe out all the Jews. அந்த சத்துருவானவன் இந்த எல்லா யூதரையும் அகற்றவிட முயற்சி செய்கிறான் என்று அவள் அறிந்திருந்தாள். So also in this world we have an enemy who is trying to wipe out all Christians. அதே போலவே இந்த உலகத்திலும் ஒரு சத்துரு இருக்கிறான். அந்த சத்துரு ஆனவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் அகற்றிவிட முயற்சி செய்கிறான். But the promise is
whoever works or does not work, salvation, enlargement and deliverance will come for the Christians. ஆனால் வாக்குத்தத்தம் என்னவென்றால் நாம் கிரியை செய்கிறோமோ இல்லையோ அது காரியமல்ல, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பும் சகாயமும் கண்டிப்பாக வரும். But those who are lazy, those who are trying to play safe, when they ought to rise up and work for to help others in the time of crisis, will be destroyed. ஆனால் சோம்பலா இருக்கிறவர்கள், பத்திரமா இருக்கிறோம் என்று நினைக்கிறவர்கள் கிரியை செய்ய வேண்டும், அவர்கள் எழும்பி கிரியை செய்ய வேண்டும் என்கிற இடத்தில் அவர்கள் கிரியை செய்யாமல் இருந்தால் அவர்கள் அழிந்து போவார்கள். She makes 2 banquets. அவள் 2 விருதுகளை ஏற்படுத்துகிறாள். She goes and stands in the presence of the king. ராஜாவுடைய சமூகத்தில் போய் முன்பாக நிற்கிறாள். O king, if I have found favor in thy sight, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் please come to the banquet that I have prepared for you. நான் உமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற விருந்திற்கு நீர் வர வேண்டும். He came and Haman came. ராஜா வந்தான், ஆமானும் வந்தான். And in the banquet he asked her, the king asked her, what do you want, Esther? Tell me, I'll give you even half of the kingdom. அப்பொழுது அந்த விருந்தில் கலந்து கொண்ட ராஜா எஸ்தர் ராஜாத்தை பார்த்து, எஸ்தர் ராஜாத்தே, உனக்கு என்ன வேண்டும், உன் மன்றாட்டு என்ன, நீ தேசத்தில் பாதி கேட்டாலும் அது உனக்கு தரப்படும் என்று சொன்னார். Then she says, if it pleases the king, if I have found favor in your sight, let me please come to another banquet that I'll prepare tomorrow for you. அப்பொழுது எஸ்தர் சொல்லுகிறாள், ராஜாவுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் இன்னொரு முறை பண்ண போகிறதான அந்த விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் வர வேண்டும். Why does Queen Esther do all this? அந்த ராணி ஏன் இந்த எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும்? Now we must realize that she hasn't the king hasn't called for her for the past 30 days. கடந்த 30 நாட்களாக ராஜா அவளை அழைக்கவில்லை என்கிற காரியத்தை நாம் உணர வேண்டும். To make a petition, we don't know what kind of response the king will give. ஒரு மன்றாட்டை செய்வதற்காக அதற்கு பதிலாக ராஜா என்ன சொல்வான் என்று தெரியாது. So she has to bring the king to a good mood, to a state where he is able to grant her request. எனவே அந்த ராஜாவை ஒரு நல்ல மனநிலைக்கு கொண்டு வந்து அந்த நல்ல மனநிலையில் இருக்கும்போது அவன் தன் வேண்டுதலை கேட்டுக்கொள்வான் என்கிற பட்சத்திற்கு அவள் அவனை கொண்டு வர வேண்டும். So that's why she is not in a hurry to tell him the request in the first banquet itself. எனவே முதல் விருந்திலேயே தன்னுடைய மன்றாட்டு என்ன என்று சொல்லுவதற்கு அவள் அவசரப்படவில்லை. In the second banquet she tells her request. இரண்டாவது விருந்தில் தான் தன்னுடைய மன்றாட்டை அவள் சொல்லுகிறாள். In the same way, அதே போலவே in the history of the church in the last days there are 2 banquets. கடைசி நாட்களில் இருக்கிற அந்த சபையின் சரித்திரத்திலும் கூட 2 விருந்துகள் உண்டு. Now in the first banquet that she made, அவள் செய்ததான அந்த முதலாவது விருந்தில், you see, Haman is not punished. ஆமான் தண்டிக்கப்படவில்லை என்று நாம் காண்கிறோம். In fact, he is very happy at that time. He seems unharmed, untouched. உண்மையை சொல்லப்போனால் அவன் அந்த விருந்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அவன் சேதப்படாமலும் தொடப்படாமலும் இருந்தான். In fact, he came back home so elated and he said, see how the king honored me, even the queen called me, but all this is nothing to me as long as that Mordecai remains alive. உண்மையை சொல்லப்போனால் அவன் மிகவும் சந்தோஷமுள்ளவனாக தன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். ராஜா என்னை கனம் பண்ணுகிறார், ராஜா என்னை கனம் பண்ணுகிறார் என்று சந்தோஷமான அனுபவங்களோடு கடந்து வந்தான். அதோடு கூட இந்த ஆமான் இருக்கிற விஷயத்தை அவன் ஒரு கவலையாக எண்ணினான். And his wife said, then if that's so, if Mordecai is irritating you and his people are irritating you, you do one thing. You make a gallows 60 cubits tall and kill him tomorrow. Make him hang there. அப்பொழுது ஆமானுடைய மனைவி அவனை பார்த்து, மொர்தெகாய் உனக்கு எரிச்சல் மூட்டினால், அவனுடைய ஜனங்கள் உனக்கு எரிச்சல் மூட்டினால், நீ அவனுக்கு என்று ஒரு தூக்கு மரத்தை செய் என்று சொன்னாள். So on the one side we see a banquet being prepared, on the other side we see danger for the Jews. ஒரு பக்கத்தில் விருந்து ஆயத்தம் பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம், இன்னொரு பக்கத்தில் யூதர்களுக்கு ஆபத்து வருகிறது நாம் காண்கிறோம். In Christian history also, as I told you, there are 2 banquets. கிறிஸ்தவ சரித்திரத்திலும் கூட நான் உங்களுக்கு சொன்னது போல 2 விருந்துகள் உண்டு. After many years of what we call the dark ages, அந்தகாரமான காலங்கள் என்று அழைக்கிறதான அந்த அநேக வருஷங்களுக்கு பின்பாக, many centuries when the church went through dark times in history, சபையானது சரித்திரத்தில் கடந்து போனதான அந்த அந்தகார காலங்களுக்கு அடுத்ததான அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு, there were many years, many centuries in history when the church had nothing Christian in it. சரித்திரத்தில் சபையில் அநேக வருஷங்களாக கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற ஒருவர் கூட இல்லாமல் இருந்ததான அந்த காலம் பிறகு, there were people who were true Christians, they were only small groups scattered here and there. சில ஜனங்கள் கொஞ்சம் பேராக உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இங்கும் அங்குமாக சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். But in the early part of the 20th century, ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் ஆதி நாட்களில் suddenly a Pentecostal fire broke out in various parts of the world. திடீரென்று உலகத்தின் பல்வேறு பாகங்களில் பெந்தேகோஸ்தின் அக்கினியானது
ஊற்றப்பட்டது. That was the first banquet. அதுதான் முதலாவது விருந்து. Through that Pentecostal fire, God started moving in the world in a certain way. அந்த பெந்தேகோஸ்தின் அக்கினி மூலமாக தேவன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உலகத்தில் அசைவாட ஆரம்பித்தார். But if you see, although the Pentecostal fire has been spreading, அந்த பெந்தேகோஸ்தே அக்கினியானது எங்கும் அங்குமாக பரவி கொண்டிருந்தாலும் Haman is still let loose. He is still happy. ஆமான் இன்னும் அவன்